நிறைவேற்று இன்முகம் காட்டி இன்பம் சங்க தமிழ்நாட்டின் மறுபடி எங்கள் குல விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டிய உதவி செய்வதாக இருக்கும். வந்தாரை வாழ வைக்க வண்டமிழ் நாட்டிலே சிந்தனைக்கு காவல் செய்யும் செழுந்தமிழ் செல்வியே. நின்றா நின்றா எதுக்குங்க ஒடியாந்தியா குர்ரா உங்களை தான் கேட்குறேன். இந்த சாமியை பாத்தீங்களா இங்க பாருங்க, என்னை கேட்டதுக்கு அதிரடியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சொல்லுங்க. அதிரடியா இருக்கா? எதுக்குங்க ஒடியாந்தியா? என்ன எதுக்கு பாந்தியா? கடவுளை எப்படி வணங்குறோம் அத முதல்ல சொல்லுங்க. அப்படி கேளுங்க. எப்படி? கரம் என்ற கைகளை கூப்பி சிரம் என்ற தலையை தாழ்த்தி கடவுளை வணங்கணும். இதானே பெரியவங்களுக்கு வகுத்த முறை, நமக்கு முறை அதுதானே. ஆமா. இந்த இடத்துல இவங்க யார்? இடத்தின் தலைவி. தலைவி தானே. தலைவிக்கு ஒரு மரியாதை இருக்கா? இருக்குல்ல. பெருமை இருக்குதா? இருக்கு. அந்த பெருமைக்கான மரியாதையை கரங்களை கூப்பி சிரங்களை தாழ்த்தி நான் வந்த வேலை என்னங்கறத நடந்து ஒரு கால் இருக்காது. பெரிய சிவாஜி கணேசன் நடிப்பை புளிகிறாங்க. வாங்க ஏங்க செயல்முறை விளக்கமா எங்களுக்கு சொன்னாவே புரியும். அப்படியா? ஆமா, அங்கே நின்னுங்க. இதை முதல்ல சொல்லியிருந்தா இந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கவே மாட்டேன். ஐயா கோட்டைக்கிளியா, சத்திய கோட்டைக்கிளி நீங்க சொல்லியிருந்தா என்னங்க கோடு போட சொல்றீங்க? எட்டால் தட்டு விளையாட போகுது. எதுக்குன்னு கேக்குறேன். என்ன பங்கா பிரிக்கிறவங்க? இந்த கோட்டை தட்டி நானும் வர மாட்டேன், நீங்களும் வரக்கூடாது. பேச்சு பேச்சா இருக்கணும். கைப்புள்ள சைக்கிள் பத்திரம் இந்த வர்றேன் வர்றேன் வர்றேன். அந்த அழகு வாய்ந்த மானே நான் கொஞ்சம் வர்ணிச்சா நல்லா இருக்குமே. வர்ணிக்கட்டுமா? வள்ளி மாதே வள்ளி மாதே நடந்து ஒரு கால் இருக்காது. இங்கதான் நிக்கிறேன். அலையாசை கேட்டானா எங்கிட்டு போச்சுன்னு என்ன பண்ணட்டும்? நானு என்ன மாப்பிள்ள சொல்ற? சரிங்க சரி. என்னங்க ஏன்னு பார்த்தேன். ஏன் சிவாஜி செத்தார்னு இப்ப தெரியுது. என்ன சிவாஜி செத்துட்டாரா? காந்தி செத்துட்டாரான்னு ஏப்பி உள்ள இருக்க ரெண்டு பேரும். காந்தி செத்துட்டாரா? என்கிட்ட பேசாம தானே இருக்கணும். உள்ளபடியா என்னன் உள்ளம் கவர்ந்தமா அதை மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தே அதை மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தேன். சத்தியமா சொல்றேன். துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால கண்ணி உந்தன் பேரி வெள்ளி கொலுசு போகும் பாவை நெஞ்சு துள்ளி துள்ளி போகும் பெண்ணே மண்டையை பிறந்து விடுங்க.
அவர் வந்தவர் இது இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அதை என்னன்னு கேட்காம ஏத்து, இதுல ஏத்து. என்ன விஷயமா வந்து நல்லா தானப்பா கொண்டு என்ன கேட்டீங்களா? உங்களை தாங்க. என்ன தானே நான் கேட்குறேன், ஒரு இடத்துக்கு ஒருத்தரோட உதவி கேட்டு போனா முதல்ல பணிவு முக்கியம். நீங்க இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கியா? இந்த மாதிரி அவங்க தலைவி, அவங்களுக்கு ஆட தெரியும், ஆடுறாங்க. எனக்கு ஆட தெரியும். அவங்க பாடுனா பாடுவேன். நிஜமா நிஜமா பேசுனா பேசுவேன். பாப்பமா நினைத்தாலே நினைத்தாலே நமக்கு டப்பா தையான் டப்பா நமக்கு டப்பா தையான் டப்பா வாக்கிங் சாக்கிங் ஓட்ட ஓட்டமா நினைத்தாலே நினைத்தாலே நெஞ்சிட்டே நோடுது நினைவுகள் அலைகளை ஓடுது அதில் ஓடுவர் மாலம்மா அதில் ஓடுவர் மாலம்மா மானக்கும் வேடுவர்க்கும் பொருத்தம் தானே என் தாய் தந்த அரசு புரிவதோ வெள்ளிமலை. வேட்டைக்கு வந்தேன். நல்ல அழகான மானுங்க, நல்ல சின்ன மான். கோட்டை விட்டு தாண்டல, அது தேடுது. அப்படி அந்த மானை பிடிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல ஒரு ஆள் வந்து தடி தாண்டவராய் மாதிரி வந்து குறுக்க நின்னுட்டான். எங்க அண்ணன் பேரு தடி தாண்டவராய். வேற என்ன சொல்றது? இல்ல இன்னைக்கு ஒத்துக்கலாம். வேற என்னமா சொல்றது? என் தோழி தோழிய பத்தி அவளை பத்தி என்ன பேசாதீங்க. ஏமா மாப்பிள்ள, அவ சொன்ன விஷயத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு. என்னங்க சொல்றீங்க? அப்படி ஒண்ணு இருக்குதான்னு கேக்குறாயா? ஏங்க இவ்வளவு தூரம் நீங்க சொல்லி கட்டி பிடிச்சி ஆடி இதெல்லாம் பண்ணி அப்படி இருக்குதான்னு அப்ப கேக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க அழகேசா வேற எல்லாம் எங்கேயும் தேட வேண்டியதில்லை. மடியில கட்டி கூட்டி வந்திருக்கேன் உன்னை இந்த ஆடி கட்டி பிடிச்சாலும் உன்னை சொல்லிச்சாங்க. வேற விஷயமா? ஆனா இந்த இடத்துல தலைவி நீங்க என்ன என் தோழிய கட்டி பிடிச்சாரா? யார் சொன்னது? எவன் சொன்ன பேப்பா? இல்ல இல்ல அதெல்லாம் தவறு. அவர் கட்டியெல்லாம் பிடிக்கலாமா? அந்த பிள்ளை தான் இவரை போட்டு அமுக்குச்சு. அப்ப கட்டி பிடிச்சாங்களா? ஏப்பா இதை வேற எங்க வாயில வேற சொல்லணுமா? சும்மா சும்மா வருஷ கிரமமா எழுதிய கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன இப்படித்தான் செய்யணும்னு இல்லன்னு கேட்கிறேன். அவன் கட்டி பிடிக்கிற வேண்டிய ஆளு உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் திருவாயை கொஞ்சம் மூடுறீங்களா? ஒவ்வொன்னா காட்டிக்கு தான் கொடுக்குறீங்க. இல்ல அவனே மன்னிச்சுட்டு போயிட்டா நீ எங்க என்னமோ. இந்த இடத்தின் தலைவியான நீங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. எழுதியா ஒட்டி இருக்கு இல்லையா? அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியும்னு பெரியவங்க சொன்னாங்களே. கேட்டுக்கிட்டேன். நீங்க மட்டும்தான் உண்மையை பேசுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒண்ணு வள்ளி போடுங்க, இல்லனா வந்து நாரதர் வேஷம் போடுங்க, இல்லனா வந்து ஒரு ராஜ பாட்டு போடுங்க, எல்லாச்சும் ஏதாவது ஒரு பப்புனு வேஷமாச்சும் ஏதாவது ஒண்ணையாச்சும் போடுங்க. உண்மையிலேயே சொல்றேம்மா. இல்ல மிகச்சிறந்த சில பேர் இருக்காங்கல்ல. ஆமா, அடுத்த பேர் அது எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. மிகச்சிறந்த சில பேர் இருக்காங்க. யாரு? ஆறுமுனைய சக்கரவர்த்தி. அந்த அந்த மிகச்சிறந்த சில பேர்ல 2 நாடகம் நடத்துறது யாருன்னா இவன் மட்டும்தான். ஆமா, இவனுக்கு அடுத்த வரி அழகேசனே பேர். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இருக்காச்சும் முத பேர் அடுத்த வரி அழகேசன், ஆடுகாளி அழகேசன், அப்புறம் தான் ஆடுகாளி அழகேசன். அவ்வளவு சிறப்பான அந்த வாய்மான நீங்க கொடுக்க நான் வாங்க அப்படின்னு சொல்றேன். கொடுங்க. என்ன வாங்க வாங்கன்னு நீ சாடையா இதுல என்று சாடையா குத்துறியா? சரிமாப்ள நீங்க கண்டுக்காதீங்க. நிக்கிற சவுடால பாருங்க, பாருங்களேன். ஏப்பா மான் குட்டி தேடி வந்தவ மாதிரியா நிக்கிறாரு இவரு. நெஞ்ச தூக்கி நிக்கிறியா? இல்லப்பா, அவருக்கு தேவைன்னா வந்து பணிவா இருப்பாரு. இது நம்ம இது நம்மளுக்கு கிடைக்காது. இருந்தாலும் கேட்கணும்னு கடமைக்காக கேட்டுட்டு திரு வார்த்தையை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. எப்படி சவுடால நின்னுகிட்டு தேவனா மாப்ள இந்தமா அது என்னுடைய ஜீவன், என் ஜீவன் அப்படியே வாடு. அப்புறம் என்ன எல்லாம் காத்தடிக்கிறீங்க? ஆடி மாசம் இல்ல, சரி, அதனால காத்து வரும். நீங்க கொடுத்துருங்க. அதனால
வீழ்நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் ம் குளமென்றே கொள்வதலால் குறை கடல் வெறுப்பதுண்டு. உண்டோ? புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளன் வந்தால் நலமென்றே கொள்வதலால் நவில்வரோ பெரியோர் கூட்டம். நாங்க சல்லந்தாரை வீழ்நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் அப்படின்னா ஒரு சாக்கடை நீர் போய் சமுத்திரத்தோடு சேரும் பொழுது சமுத்திரம் சொல்லாதான் நீ சாக்கடை நீர் எங்களுடன் சேருவதற்கு உனக்கு தகுதி இல்லவென்று சொல்லாதான் அதுவும் நம் இனம்தானே என்று ஏற்றுக்கொள்மா. அதே மாதிரி புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளன் வந்தால் அப்படின்னா மெத்த படித்தவர்கள் அறிவாளி ஞானிகள் எல்லாம் மேடையில் இருக்கும் பொழுது சிற்றறிவு படைத்தவன் சிறியவன் யாராவது வந்தா மேடைக்கு வந்தா சிற்றறிவு படைத்தவன் என்று யாரும் ஏகவசனம் பேச மாட்டார்களாம். அவனும் நம் இனம்தானே என்று ஏற்றுக்கொள்வார்களாம். என்ன காரணம்? இனம் இனத்தை காக்கணும், வேலி பயிரை காக்கணும். இனம் இனத்தை காக்கணும் அப்படின்னா உண்மையை தான் சொல்லணும். உண்மை பேசினா நன்மை நடக்கும், பொய் பேசினா கெடுதல் தான் நடக்கும். தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? உண்மையை சொல்லிடணும்ல, சொல்லிருங்க. நான் சொல்லணும், அப்புறம் நீங்க தான் சொல்லணும். குறைகடல் வறுமையும் குரத்தையுண்மையும் நரையற மருந்துண்ண நன்னலும் விரைகுழலி வேசராசையும் அரசனிடத்தில் அன்பு ஆகா. இந்த 5 ஆகாது, கதைக்கு ஆகவே ஆகாது. இது பெரியவர்கள் சொல்லி வைத்தது. குறைகடல் வறுமை யாராச்சும் சொன்னான்னு நம்ப முடியும் பாப்பா? சுத்தமாவே கடல் வத்தி போச்சுன்னா நம்புவோமா? அது விடுறான் கதைன்னு நினைச்சு கேட்டேன். குரத்தி உண்மையா எல்லா பேரும் குறி சொல்றாங்க, எல்லாத்திலையும் போய் பார்த்துட முடியுமா? காசுக்காக குறி பார்க்கறவங்க இருக்கா இல்ல? அப்ப அதையும் நம்ப கூடாது. நரையற மருந்துண்ண நன்னலும். ஓ, நரையற மருந்துண்ண. அங்க எங்க சித்தப்பா உட்கார்ந்துருக்காரு, எல்லாம் பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து இங்க வரைக்கும் 2 பஞ்சு மிட்டாய் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா ஆமா. உங்க வயசுக்கு வரும்போது எங்களுக்கு வந்துடும், அது வேற விஷயம். அந்த வயசு வரைக்கும் நாங்க உசுரோட இருப்போமாலாம் தெரியாது, அது ஆண்டவனுக்கு தான், அந்த ஆண்டவன் கையில இருக்குது. ஆனா அந்த நரை அற நருந்துண்ண மருந்துண்ண நன்னலம்னு சொல்றாங்களே, நன்னலம், அப்படி ஒரு மருந்து கிடைச்சிச்சுன்னா அவங்கள விடுவாங்களா? நரை வந்து தீந்துரும். நமக்கு கடைசி வரையும் சாகிற வரையுமே நரைக்காது அப்படின்னு சொன்ன மருந்து 5000 ரூபாய் இல்ல 5 லட்சம் மருந்தாலும் வாங்கி தின்றாங்க. ஆமா ஆமா, வேற இருக்குல்ல, வேற எதுக்கு வாங்கி திங்கறானோ இல்ல, கோடியா இருந்தாலும் வாங்கி திங்க ஆள் இருக்கு. விரை குழலி வேசேராசையும். மாப்ள இங்க பாருங்க, சேலகட்டை மாதிரை மட்டும் மறந்துட கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தாங்கள் சொல்ல வருவது நல்ல வேளை நீ சேலை கட்டாம வந்து. மாப்ள சேலை கட்டுறது இல்ல, சேல் அகட்டிய கண்ணை கண் உங்களை ஒரு பார்வை, கண் சிமிட்டி இன்னொரு எங்க ஐயா ஒரு பார்வை, அண்ணன் ஒரு பார்வை, அப்படிங்கிற ஒரு பார்வையை அகட்டும் பெண்களை நம்ப கூடாது. அரசனிடத்துல அன்பு இருக்க கூடாதான். ஏன்? நீ குற்றவாளியா இருந்தா அன்பிற்காக ஒரு அடிபணிய மாட்டாரு, உடனே தண்டனை கிடைக்கும். இது ஆகாது தானே? ஆன விஷயத்தை பேசணுமா இல்லையா? இது பூரா ஆகாது. ஆனால் தேடி வந்தது எனக்காக, அது உங்களுக்கும் தெரியும். அதனால இப்ப நீங்க உண்மையை சொல்லிடுவீங்க, கொடுத்துருங்க. அதான் சொல்லுவா. நீங்க என்ன எனக்கே திருப்பி விடுறீங்க மறுபடியும்? சொல்லாம போயிடுவாங்க. ஏப்பா, சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்னம்மா? சந்தோஷம் நிம்மதி. சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கு என்ன வித்தியாசம்? சந்தோஷங்கிறது நம்மளுக்கு வேண்டியது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். நிம்மதிங்கிறது இருக்கிறத வச்சு செம்மையா வாழ்றது, அதுதான் நிம்மதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கு என்ன மாப்பிள வித்தியாசம்? என்னக்கா? இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் இருக்கிறது நல்லா செய்யறது, சாப்பிடுறது. அப்புறம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை சாப்பிட்டத ஆஹா திருப்தியா சாப்பிட்டோம்யா எண்ணி பார்த்தாலே மகிழ்ச்சி. ராத்திரி நல்லா சாப்பாடு, இங்க பாருங்களேன், மகிழ்ச்சியா இருந்துச்சு. இங்க பாருங்க, சந்தோஷத்தை எவ்வளவு வேணாலும் காசு கொடுத்து ஒரு சந்தோஷத்தை நம்ம வாங்கிடலாம், நிஜமா வாங்கிடலாம். சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்கிடலாம். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே சந்தோஷமா விளையாண்டுட்டு ஆடி புதிச்சு குதிச்சுட்டு அப்படி இருந்துட்டு வந்து அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். சரி, ஒரு பிடித்த பெண்ணோடையோ இல்லை ஆணோடையோ போயிட்டு வர்றோம் இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேரும் ஒரு சந்தோஷம். அதுவும் ஒரு வகையான காசை கொடுத்து வாங்கி எப்படியாவது சந்தோஷமா இருக்கிறது, அது ஒரு வகையான சந்தோஷம். இப்படி எல்லாம் சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்கி எவர் ஒருவர் சந்தோஷமாக அனுபவிக்கிறாரோ அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் கிடையாதுன்னா அந்த நேரத்துக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், அந்த நேரத்துக்கு வேணாலும் சந்தோஷமா, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நிம்மதி என்பது நிலையானது. நிம்மதிங்கிறது நிலையானது. இப்ப மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு
கை நிறைய சம்பளம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது வந்து நிம்மதியை கொடுக்காது. நிம்மதி இருக்காது. நிம்மதி இருக்காது. ஆனா மனசுக்கு பிடித்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு போதுமான அளவு வருமானம் வந்துச்சுன்னா அதான் நிம்மதி. என்னப்பா? அப்படின்னா யாருக்கும் வேலை இல்லை. அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்துல எல்லா தொழிலுமே சரியான தொழில். எல்லாமே இருக்கு. எல்லா தொழிலையுமே சரியான விதத்துல பார்த்தா சரியான தொழில் தான். இல்ல அதுல நிறைய பேர் நல்லவங்களும் இருக்கா. ஆமா, எல்லாமே எல்லாத்தையும் குறை சொல்லிட முடியாது இல்லையா? ஆமா ஆமா. அப்ப சந்தோஷத்தை வந்து நம்ம தேடி போவோம், ஆனா நிம்மதி நம்மளை தேடி வரும். நிம்மதி நம்மளை தேடி வரும். நம்மளை தேடி வரும். ஆனா நிம்மதி நம்மளை தேடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிம்மதியை நம்ம நிராகரிச்சுக்கிட்டே இருப்போம். நிம்மதி நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த நிம்மதியை நம்ம நிராகரிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரியே இருக்கும். ஆனால் அதுதான் நிலையானதும் கூட. ஒரு சில கட்டத்தில் வந்து புரிஞ்சுக்கிற ஒரு கட்டம் இருக்கு பார்த்தீங்களா? எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போதைக்கு அந்த நிம்மதி நிலையானதாக நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளும் எவ்வளவோ போயிடுச்சு விரட்டி பார்ப்போம், எவ்வளவோ விரட்டி பார்ப்போம், போயே தொலையாது. நிம்மதி போயே தொலையாது. ஆனா அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்துக்கும் நிம்மதி வந்து விடாது, கிடைச்சிராது. கிடைச்ச நிம்மதியை சந்தோஷமா பயன்படுத்திக்கணும். நான் ஏன் இந்த நிம்மதியை வந்து ஏன் இவ்வளவு சிறப்பா நான் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே ஒரு மான்குட்டியை கை பிடிச்சதற்காக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மான்குட்டியை ஏற்கனவே பிடிச்சு வச்சிருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா அந்த மான்குட்டியோட நான் நம்புறது இல்லை, அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். அந்த மான்குட்டி இருப்பத உள்ளதை வச்சு நீங்க நல்லது பண்றத உங்களுக்கு நல்லது, உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு நல்லது, நிம்மதியும் கூட அதுதான். ஆனா ஒரு மான்குட்டி இருக்கையிலேயே நீங்க இன்னொரு மான்குட்டியை தேடி வர்றது தப்பு. ஒரு மான்குட்டிக்கு இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய துரோகம்னு கூட வச்சுக்கோங்க, அது மிகப்பெரிய தப்பு. அதை நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைச்சு நான் இருக்கேன். பேசுறது இல்ல, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆமா. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. மாப்ள நல்லா கேளுங்க மாப்ள. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இன்பமோ மகிழ்ச்சியை நம்மளை தேடி எல்லாம் வந்துகிட்டே எல்லாம் இருக்காது. ஆமா, மகிழ்ச்சியும் இன்பமும் நம்மளுக்குள்ளேயே தான் இருக்குது. தீதும் நன்றும் யாராச்சும் இப்ப அண்ணன் வந்து எனக்கு தீதோ நன்றோ செய்யறாரு நினைக்கிறீங்களா? இல்ல, நாம தான் செஞ்சுக்கிறோம். முற்பகல் விளைவின் பிற்பகல் விளை, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளை. நம்ம செஞ்சாதான் அதுக்கான விளைவு நம்மள்ட்ட கிடைக்கும். நீங்க தப்பா பேசுறீங்க. எதுக்கு சொன்னேன்? வீட்டுல ஒரு மான்குட்டி இருக்குது, சரி, கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல். அந்த மான்குட்டி இருக்குது, இன்னொரு மான்குட்டி எதுக்குன்னு கேக்குறீங்களே? எதுக்கு? உங்களுக்கு தெரியுமா என்ன? ஏன் ஒரு மான்குட்டி இருக்கும்போது இன்னொரு மான்குட்டி பிடிக்க வந்தேன்னா? காரணம் இல்லாம யாருக்கு தோரணம் கட்ட மாட்டாங்க. தான் காரணம் வச்சிருக்கீங்களா முதல்ல? அதுக்கு சரியான காரணம் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க என்ன சொல்ல நான் கேக்குறேன். தவறு செய்யறது பெரிய விஷயம் இல்ல. தப்பு பண்ணா சரியான காரணத்தோட ஒரு செயலை செஞ்சோம்னா ஒரு சரியான காரணம் சகஜம். அப்புறம் என்ன? தப்பு தான் தண்டனை இல்லம்மா. இன்னொன்னு மாத்தி சொல்றேன். என்ன? தப்பு கூட செய்யலாம், தப்ப சரியா செய்யலாம். அப்படி இல்ல, அது உண்மை. தப்பு கூட செய்யலாம், தவறான எண்ணம் இருக்கக்கூடாது. இருங்க, உங்களை மண்டைய போட்டு அவங்களுக்கு வச்சிருவேன். நீங்க கேட்டவொன்னு தான் எனக்கு மனசு வேதனையா இருக்கு. சொல்லுங்க, ஏன் இன்னொரு மான் வீட்டுல இருக்கிறது இன்னும் குட்டி போடல? அட கொடுமையே. இந்த நேரம் சோகமா டியூன் போடு. ஏன் இப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா? வீட்டுல இருக்கிறது வத்தலும் தொத்தலுமா இருக்குது. கேட்கலாமா? ஏன் பிடிக்க வந்து என்ன? எனக்கெல்லாம் மனசு வேதனை. நேரம் இந்த மானை மட்டும் கொடுத்துருந்தீங்க 10 குட்டி போட்டிருக்கும். வீட்டுல உள்ள மானுக்கு அது மாதிரி செஞ்சிருக்கலாம். அதுதான் வத்தலும் தொத்தலுமா இருக்குதுங்கிறேன். இம்சப்படுத்தலாமா?
பாருகே மேயாத இது மேயாதமனா மேயாதமான் மேயாதமான் புள்ளி மேவாத மான் மேயாதமான் ரசிகர்களின் விருப்பத்திற்காக
மத்தள மேளம் ஒரு நோண்டிக்கிட்டே இருப்பா. மத்தள மேளம் ஒரு சொலிக்கு கைகளும் நான் பெற்ற கனவு நினைவாக உறவுதான் மனம் படைத்தே மனம் படைத்தே உன்னை நினைப்பதற்கேலாம் மடிநெடுத்தேன் உண்மை மறப்பதற்கு பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் தோழி தூக்கத்தில் கனவில் தான் உரைத்தாய் அரோகரா. வள்ளி அதான் மாலை இல்லைன்ட்டு தானே வர்ற, அப்புறம் இல்லைன்னா அப்புறம் வேலனாக வந்ததும் வேடனாக வந்ததும் நான் தான். வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வியானை வழியில் அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய எனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அனைவருமே நலமுடன் இருப்பார்கள். இன்று முதல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று எல்லோரும் அழைக்கட்டும். கெட்டி மேளவாதியங்கள் முழங்கட்டும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும் நாடு தங்கவே பட்டி பெருக வேணும் பால் பானம் பொங்க வேணும். ஊரோட எல்லோருமே ஞான தங்கமே அதிபதிக வாழ வேணும். சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்க. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம ஜெயம். இதுவரை எங்களது நாடகத்தினை கண்டு கழித்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் பாசங்களுக்கும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடியும் வரை எங்களது நாடகத்தினை வீடியோ கவனித்துக் கொண்டிருக்கும் அம்பாள் மீடியா யூடியூப் சேனல் அன்புறங்களுக்கும் கலா டிஜிட்டல் அன்புறங்களுக்கும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க வந்திருக்கும் பாரதி ஒளிபரிப்பு உரிமையாளருக்கும் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகிய அன்புனார் சென்றடமெல்லாம் வெற்றி முரசூட்டி வரும் இணையதள புகழ் உடப்பப்பட்டியைச் சேர்ந்த பி பெருமாள் ராஜ் துணைராஜ நடிகர் அன்புனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரியாமல் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளை மத்தியில்